ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு எந்த மூலிகையோட மருத்துவ குணநலன்கள் பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மருதாணிங்க. மருதாணியில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோங்க. வீடியோ பதிவை முழுமையாக கேளுங்க. மருதாணியுடைய மருத்துவ குணங்களை அறிந்து அதை பயன்படுத்தி உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. மருதாணியுடைய இலைகள், பூ, பட்டை பல்வேறு மருத்துவ பயன்களை கொண்டிருக்குதுங்க. முக்கியமா மருதாணி இலை கிருமி நாசினியாகவும் புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் கருதப்படுதுங்க. உடல் வெப்பத்தை தணிக்குங்க. வெயில் காலத்துல நம்மளுக்கு சூடு பிடிக்கிற அந்த நோய் இருக்கும், நோயெல்லாம் கிடைக்காதுங்க, சூடு பிடிக்கிற அந்த ஒரு பிரச்சனை இருக்கும், உடலில் கொப்புளங்கள் அங்கங்கே வெயில் காலத்தில் வந்துடும். இதையெல்லாம் நம்மளுடைய உடல் ஹீட்டுனால தான் வருது. இந்த ஹீட்டை குறைக்கிறதுக்காக நம்ம கைகளில் மருதாணி இலைகளை அரைச்சி வச்சுக்கலாம், கால்களையே வச்சுக்கலாம். கால் வெடிப்புக்கு உகந்ததாக இருக்குதுங்க. கால் வெடிச்சிருது, இப்போலாம் அந்த க்ரீம்னு வாங்கி போட்டுக்கிறோம். அந்த காலத்துலையெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் மருதாணி இலைகளை அரைச்சு அதை தாங்க நம்ம கால் வெடிப்புக்கெல்லாம் பயன்படுத்தினாங்க. மகத்துவமானதுங்க. மருதாணி அரு மருந்தா இருக்கு. எல்லாரும் நல்லா பயன்படுத்தி உங்களுடைய எப்படி சொல்றது கை கால்களை நல்லா பார்த்துங்க, உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. மருதாணி இலைகளில் கிருமி நாசினி பண்பு அதிக அளவில் இருக்குதுங்க. இது உடல்ல ஏற்படும் காயம், புண்கள்ல இருக்கக்கூடிய கிருமிகள் பரவதை தடுக்குதுங்க. ஒரு இடத்துல ஒரு கொப்புல வருதுன்னா மருதாணி இலையை அரைச்சி வச்சிட்டிங்கன்னா அந்த கிருமி பட்டு அந்த 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 கொப்புளத்திலிருந்து வரும்போது அந்த தண்ணி மாதிரி அது பட்டு இன்னொரு இடத்துல பரவாமல் இருக்குங்க. மருதாணி இலைகளை அரைத்து கைகளில் தடவினீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய வெப்பம் குறைஞ்சிருங்க. அதுக்காக மழை காலங்கள்ல எல்லாம் சேரக்கூடாது. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள், சின்ன குழந்தைங்க எல்லாருமே நான் வீடியோவில் போட்டிருக்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் போய் வைக்கக்கூடாது. உடல் சூடாக இருக்குது வைக்கக்கூடாது, அப்படிலாம் பண்ணிடாதீங்க. நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்க, குழந்தைங்களா இருக்கீங்க அப்படின்னா டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் இதை பயன்படுத்தலாம். உடல் சூடா இருக்கு, நான் தணிக்கிறேன் அப்படின்னு நீங்களாவே மருதாணி அரைச்சி பிடிச்சி தேய்க்கக்கூடாது. ஏன்னா குழந்தை, நமக்குள்ள ஒரு உயிர் இருக்குது, கர்ப்பிணியா இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் பண்ணவே கூடாதுங்க. இது மட்டும் இல்லைங்க, மெயினாக எந்த ஒரு சித்த வைத்திய பொருளாக இருந்தாலும் நீங்கள் ஒரு கர்ப்பிணியாக இருக்கீங்க, சின்ன குழந்தையாக இருக்கிற குழந்தைக்கு அந்த கொடுக்குறீங்க, வேப்பிலையோ மருதாணியோ நெல்லிக்காயோ எந்த பொருளாக இருந்தாலும் சரிங்க, அவங்க உடம்புக்கு ஒத்துக்குமா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதை செஞ்சீங்கன்னாவே உடல் ஆரோக்கியமாக இருக்குங்க. மருதாணி ஒரு இயற்கையான மருத்துவ மூலிகைங்க. இது பல நூற்றாண்டுகளாக பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுதுங்க. பயன்படுத்தி உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு மூலிகையுடைய மருத்துவ குணநலன்கள் பற்றி நம்ம பார்க்கலாங்க. நன்றி, வணக்கங்க.